தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 75 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் அதிகாரிகளும் பறக்கும் படையினரும் அனைத்து பகுதிகளிலும் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் அமைக்கப்பட்ட வாகன சோதனையில் 25,31,000 ரொக்க பணம் சிக்கியது. இதேபோல் உதகை மற்றும் கூடலூர் பகுதிகளில் 21,46,000 ரூபாய் பணம் சிக்கின. பறிமுதல் செய்யப்பட்ட மொத்தம் 46,77,000 ரூபாய் ரொக்க பணம் அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள சோதனைச் சாவடியில் கேரளாவைச் சேர்ந்த சிஜி என்பவரின் வாகனத்தை சோதனையிட்டதில் 22 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணம் இல்லாததால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மடத்துக்குளம் அருகே மேத்யூ என்பவர் கொண்டு சென்ற 70,000 ரூபாய் பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர் பகுதியில் சொகுசு கார் ஒன்றினை அதிகாரிகள் வழிமறித்து சோதனை மேற்கொண்டதில் அதிலிருந்த 7 லட்சம் ரூபாய் பணம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தமாக நேற்று ஒரே நாளில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 75 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி அகல் விளக்குகளை விநியோகம் செய்த 2 பேரை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களிடமிருந்து 98 அகல் விளக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருவாய் கோட்டாட்சியர் பூமிநாதன் தெரிவித்தார். விராலிமலை பக்கத்தில் சித்திரம்பட்டிங்கிற ஊரில் ஒரு 98 அகல் விளக்கு கொடுக்கறதா தகவல் வந்துச்சு. அதை பறக்கும்படிக்கு நாங்கள் தகவல் சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் சொன்னால் இந்த விராலிமலை தாசில்தாருக்குன்னு சொன்னால் விராலிமலை தாசில்தார் எங்கேயும் அவங்கள விரட்டி பிடிக்கையில் அந்த அகல் விளக்கை போட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் அந்த அகல் விளக்கில் எடுத்துகிட்டு போய் அவங்க யார் டீட்டெயில்ஸ் ரைட் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க ப்ராப்பராக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அகல் விளக்கை சீசர் போட்டு அவங்க வச்சிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் அரசின் விலையில்லா சைக்கிள்கள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட இருந்த 40 சைக்கிள்களை சீல் வைத்து எடுத்துச் சென்றனர்.